தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றையிலிருந்து நம்ம கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம். இந்த கூட்டணி நான் எப்பவும் சொல்றது போல எங்க கழக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் விருப்பம் இந்த முறை திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான். அந்த வகையில் எங்க கழகத்தை சேர்ந்தவர்கள் விரும்பிய இந்த கூட்டணியை கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கிறது. கேப்டன் 2016 இந்த கூட்டணி அமைய வேண்டியது. கலைஞர் ஐயா பழம் நழுவி பாலில் விழுப்போகுதுன்னு சொன்னார். ஆனால் 10 வருஷம் கழிஞ்சு தாமதமாக இன்றைக்கு இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டணி 200+ பெற்று வெற்றி பெற்று அமோக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்கிறேன். இது ஒரு நேச்சுரல் அலைன்ஸ், ஐடியாலஜிக்கல் அலைன்ஸ், சித்தாந்தத்தின் ரீதியாகவும் இயற்கை வடிவமாகவும் இந்த கூட்டணி இருக்கிறது. ஆகவே இந்த கூட்டணி மேலும் மேலும் வலிமை பெற்று கொண்டு இருக்கிறது. இதை வரவேற்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் எல்லோரையும் ஒருங்கிணைத்த இந்த பணிக்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வலுவாக ஏற்கனவே இருந்த திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இதன் மூலம் இன்னும் வலுவை பெறும். எனவே தேர்தல் வெற்றி என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்று நான் கூறி வந்தேன். இந்த தேமுதிக சேர்ந்ததும் இங்கே கூட்டணி மேலும் மேலும் பலப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே கலகலத்து கொண்டிருக்கிறது. அங்கே எதிர்த்தரப்பிலே ஒரு கேப்டனின் கட்சி மூழ்கிற கப்பல்ல கேப்டனா போனா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த சூழ்நிலை. அந்தந்த கட்சியினுடைய தலைவருடைய விருப்பங்க. வணக்கம், இது கேள்விக்களம். கடந்த 20 ஆண்டு காலமாக தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு வரக்கூடிய தேமுதிக தொடர்ந்து திமுக எதிர்ப்பு அணி அல்லது தனி அணி என்று தேர்தலை சந்தித்து வந்த அந்த கட்சி இப்போது முதல் முறையாக திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்திருக்கிறது. இது தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்துவதற்காக அமித்ஷா தொடங்கி அஇஅதிமுக தலைவர்கள் வரையிலும் எடுத்த முயற்சிக்கான பின்னடைவா அல்லது திமுக எடுத்த வியூகம் வென்றிருக்கிறதா என்கிற கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா இடம் தரப்படும் என்று கடந்த ஆண்டிலேயே 2025 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுத்துப்பூர்வமாக அறிக்கையில் அறிவித்திருந்தார். அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர் திரு KP முனுசாமி அவர்கள் அதை செய்தியாளர் சந்திப்பிலும் கூட தெளிவுபடுத்தியிருந்தார். ஒரு ராஜ்யசபா இடத்தை அஇஅதிமுக தர முன்வந்த போதும் அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இன்னொரு அணியில் தேமுதிக இணைந்திருக்கிறது. தங்கள் கட்சி தொண்டர்களுடைய விருப்பம், அதன் காரணமாக தொண்டர்கள் விருப்பத்தை மதித்து அதை இணைந்ததாக அவர் சொல்லியிருக்கிறார். 2 கோணங்களில் அல்லது 3 கோணங்களில் ஒன்றை அணுகலாம். ஒரு தேர்தலில் அந்த தேர்தலுடைய வெற்றி தோல்வியை பாதி நிர்ணயிப்பது அந்த தேர்தலுக்காக அமைக்கக்கூடிய கூட்டணி. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் வலிமையான கூட்டணியை, அலைகள் வீசாத தேர்தலில், எதிர்ப்பலை ஆதரவலை வீசாத தேர்தலில் வலுவான அணியை எந்த கட்சி அமைக்கிறது, எந்த தலைவர் அமைக்கிறார் என்பது ஒரு வெற்றிக்கான ஒரு முதல் படி அல்லது தொடக்கம். அடுத்து சிறந்த வேட்பாளர்களை வியூகம் வகுத்து நிறுத்துவது என்பது 2வது. 3வதாக அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய பரப்புரை என்கிற பல அம்சங்கள். இப்போது கூட்டணி விவகாரத்தில் தேமுதிக இணைந்திருப்பதால் யாருக்கு நன்மை? அது கூட்டணியை இன்னமும் பலப்படுத்துமா? அந்த தேமுதிக வாக்குகள் அப்படியே பிரேமலதா அவர்களால் திமுக அணிக்கு கொண்டு வர முடியுமா? அதிமுகவுக்கு இது வலிமையான அணி என்கிற ஒன்றை சேதாரம் ஏற்படுத்தி இருக்கிறதா என்ற பல கோணங்களில் பேச இருக்கிறோம். நம்மோடு அஇஅதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்யன் அவர்கள், திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா வெற்றிகொண்டான் அவர்கள், பத்திரிகையாளர்கள் திரு ஜீவ சகாப்தன் அவர்கள், திரு டி ராமகிருஷ்ணன் அவர்கள், இவர்களோடு தேமுதிகவை சேர்ந்த அழகாபுரம் மோகன்ராஜ் இணைய இருக்கிறார். எல்லோருக்கும் வணக்கம். சூர்யா வெற்றிகொண்டானுடைய முதற் பார்வையை கேட்கணும். தமிழ்நாட்டின் நலன் கருதி மாநில உரிமைகளை பாதுகாக்க, மதவெறிக்கு முற்றுப்புள்ளி வைக்க தெளிவான முடிவெடுத்த சகோதரிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது, இன்றைக்கி அவங்க வந்த பிறகு சொன்ன முதல் வரி, பழம் நழுவி பாலில் விழ வேண்டும் என்று கழகத் தலைவர் கலைஞர் சொன்னார் என்று. அன்று விழவில்லை, அன்னைக்கு பாலுங்கணத்தில் விழுந்துருச்சு. ஆனால் பரவாயில்ல, என் தலைமையில் இன்றைக்கி அது கரெக்டாக விழுந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஜனநாயக ரீதியாக தொண்டர்கள் எடுத்த முடிவு, ரொம்ப முக்கியமான ஒன்று. எடப்பாடி போகிற போக்கில் வந்து தலைவர்களோட கருத்து, தலைவர்களோட முடிவுன்னாரு. அவங்க ரொம்ப முடிவில் தெளிவாக இருக்காங்க. அவங்க வந்து சொன்ன விதமே வேறையாக இருக்குது. தொண்டர்கள் எடுத்த முடிவுனால என்ன அர்த்தம்னா, இங்கே கூட்டணி வர்றது முக்கியம் இல்லைங்க, தொண்டனோட மனநிலை ஒன்றா இருக்கணும். அதிமுக என்டிஏ கூட்டணியில் பிஜேபியே ரெண்டாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். விளக்கம் கேட்டால் விரிவாக போவோம், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் அண்ணாமலை தலைமையிலான ஒரு கூட்டணி, எடப்பாடி தலைமையிலான ஒரு கூட்டணியுமே. எடப்பாடி தலைமையிலான கூட்டணி பிரான்ச் ஆஃபீஸு, அது ஒரிஜினல் ஆஃபீஸுங்கிறான். அவங்களுக்குள்ளே எப்படி இருக்குது, அந்த கூட்டணியை வச்சிருந்தால் யாருக்கு ஓட்டு விழுவோம், யார் பக்கம் ப்ளஸ் மைனஸ்னே தெரியாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஓகே, அவங்க வந்து சொன்ன விதம் ரொம்ப அற்புதமான வரி. தொண்டர்கள் அனைவரும் எடுத்த முடிவு, மாவட்ட செயலாளர், கழக நிர்வாகிகள் ஓகே, இணைந்து பணியாற்றுவார்கள்னா வெற்றி நிச்சயம்னு அர்த்தம். ஓகே. சத்யன், உங்கள் பார்வை என்ன? அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது உங்கள் கூட தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள், ஒன்று தேமுதிக, ரெண்டாவது எஸ்டிபிஐ, மூணாவது டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம். அதில் எஸ்டிபிஐ திமுக அணிக்கு போயிட்டாங்க. இப்போ பிரேமலதா அவர்கள் தலைமையில் தேமுதிகவும் திமுக அணிக்கு போயிடுச்சு. டாக்டர் கிருஷ்ணசாமி இன்னமும் அதிமுக அணிக்கு வரல, இன்னமும் வெளியில் இருக்கிறாரு. இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்கள் பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி, ஒரு கட்சியோட முடிவிற்கு அவர்களுடைய தலைவர்களே பொறுப்பு, அது அவர்களுடைய சுதந்திரம். அதன் அடிப்படையில் மரியாதைக்குரிய பிரேமலதா அவர்கள் தன்னுடைய கட்சியின் நலனாகவும் சேர்த்து, குடும்ப நலனையும் சேர்த்து, அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அது அவர் கட்சியோட தொண்டர்கள் ஏற்பார்கள், இல்லை மக்கள் ஏற்பார்கள்னு தான் கேள்வி. ஆனால் இப்போ கள்ள நிலவரம், மூழ்கிட்டு இருக்கிற கப்பலில் எத்தனை மாலுமி ஏறினா என்ன? ஒரு மாலுமி ஏறினாலும் ஒன்று தான், 100 மாலுமி ஏறினாலும் ஒன்று தான். வேக வேகமாக மூழ்கிட்டு இருக்க கப்பல், அதுவும் உறுதிப்படுத்தாத கூட்டணி. இது வேணா மரியாதைக்குரிய வைகோ அவர்கள்லாம் வந்து பலம் வாய்ந்த கூட்டணி, மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்னு என்ன வேணால் டயலாக் பேசிக்கலாம். காங்கிரஸ் இருக்கான்னு கூட தெரியல. ராகுல் காந்திட்டு இன்னும் ஒரு அறிக்கை கூட வரல, முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் வரல. 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து பயங்கரமாக களத்தில் சண்டை போடுறதை பார்க்குறோம். இப்படி உறுதிப்படுத்தப்படாத ஒரு கூட்டணி மூழ்கின்ற கப்பலில் தேமுதிக என்னும் மாலுமி ஏறி இருப்பது அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய வியூகமாக கண்ணுக்கு தெரியலாமே ஒழிய, வரலாறு திரும்பி பார்த்தா 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வைத்ததால் தான் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற அங்கீகாரம் தகுதியும் கிடைத்தது. அதன் பின்னர் தொடர்ச்சியாக அவர்கள் எடுத்த எந்த அரசியல் கணக்குகளும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கவில்லை, 0 தான் கிடைத்தது. 2014 சேர்ந்து அவங்களுக்கு கிடைச்சது 0 தான். 2 தேர்தலை சந்திச்சிருக்காங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு கிடைக்கல. இப்போ நீங்கள் வந்து கட்சி நலன் கருதி எடுத்தாங்களா அல்லது குடும்ப நலன் கருதி எடுத்தாங்களான்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க. ஒருவேளை என்டிஏல சேர்ந்துருந்தாங்கன்னா அதுதான் கட்சி நலன், அதில் குடும்ப நலனே இல்லை அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறீங்களா? இல்லை, 2024 எங்களோட இருக்கும்பொழுது தான் 0.4% இருந்த தேமுதிகவோட வாக்கு வங்கி இன்றைக்கி 2% அப்படின்னு அவங்க வந்து மார்த்தடிக்கக்கூடிய ஒரே காரணம் எங்களோட வந்தது தான். அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் வழக்காடு மன்றத்தில் வழக்கு நிலுவையில் தான் இருக்குது. விஜய் பிரபாகரன் தனக்கு எதிராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற திமுகவை சார்ந்தவர் வந்து வெற்றி பெறவில்லை. காங்கிரஸ் மாணிக் தாக்கூரா இன்னும் வழக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது. அதனால் 2016 10 ஆண்டுகளுக்கு முன்னால் பழுத்திருந்த பழமும் பாலும் இன்னும் கெடாமல் அப்படியே இருக்கு என்று நம்புகின்ற திமுகவிற்கும் தேமுதிகவிற்கும் வாழ்த்துக்கள். ஓகே, அவ்வளோதான். சகாப்தன், ஜீவா, உங்கள் கோணம் என்ன இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சை சத்யன் சார் சொன்ன மாதிரி காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு செக் வந்து இயல்பாகவே விழுந்துருச்சு. அது முதலமைச்சர் வச்சாங்களா, இந்த கூட்டணியால் விழுந்துச்சோ இல்லையோ, இயல்பாகவே அப்படி ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு. அதிக சீட்டு, அதிகாரத்தில் பங்குங்கிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முற்றுப்புள்ளி வந்த நிலையாக தான் இதை பார்க்கணும். அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா தேமுதிக வந்துடுச்சுன்றதுனாலேயே, திமுக கூட்டணிக்கு வந்துட்டதுனாலேயே காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கின்றீங்க. இன்னைக்கு வந்து மாணிக் தாகூர் திமுக கூட்டணியில் சேர்ந்ததை வரவேற்றிருக்கிறார், பேட்டி கொடுத்துருக்கிறார். மாணிக் தாகூர் வந்து அவங்க வர்றதை நான் வரவேற்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனாலேயே அவங்க ஸ்டாண்டை மாற்றிட்டாங்க, அவங்க பொசிஷன் இறங்கி வந்துருவாங்கன்றீங்களா? இல்லை, அவங்களுடைய அந்த நிலைப்பாடை வந்து திமுக கூட்டணி தலைமை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, யாருமே ஏற்றுக்கொள்ளலை. செல்வ பெருந்தை உட்பட எல்லாருமே நம்ம வந்து காங்கிரஸில் திமுக கூட்டணியில் இயல்பாக பிரச்சனை இல்லாமல் போகணுன்னு தான் விரும்புகிறாங்க. மாணிக் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி தவிர்த்து வேறு யாருமே இல்லை. ஒருவேளை ராகுல் கூட அப்படி ஒரு சஞ்சலம் பட்டிருந்தா கூட
இப்போ திமுக கூட்டணி காங்கிரஸ் ஒருவேளை இல்லாமல் போனால் கூட பலம் பெற்றுக்கிட்டு இருக்கு, ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய சூழல் வராது அப்படிங்கிற அந்த நிலைக்கு வர்றதுங்கிறது காங்கிரஸுக்கு ஒரு செக்கு தான். அவங்க நீ அதிகப்படியாக பேசுவது வந்து குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு புறம் அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் அது மிகப்பெரிய செக். அதிமுக பாமக என்று ஜென்ரலாக சொல்கிறத விட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான். இந்த கணவரையும் தேமுதிகவுக்கு செல்வாக்கான பகுதிகள்னு சில பகுதியில் சொல்லணும்னா கள்ளக்குறிச்சி, விருத்தாச்சலம், ரிஷிவந்தியம், அந்த சின்ன சேலம்ங்கிற அந்த வட தமிழக பகுதிகள் தான் பயங்கர ஸ்ட்ராங்கு. மேற்கு மண்டலமும் அப்போ இந்த அதிகபட்சமா ஜெயிச்சது அல்லது வெற்றி கோட்டை தொட்டது விருதுநகர் சார். ஆமாம், விருதுநகரில் அவங்க வந்து அவர் மகன் அவங்க ஊர் அதை நேட்டிவ் அவர் பிறந்த ஊருங்கிற அந்த கான்செப்ட் இருந்தது, மற்ற பகுதி இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவர் அதிகமாக டார்கெட் பண்ணது, அவர் கட்சி தொடங்கினதுலேருந்தே வட தமிழகத்தில் தான் அவருக்கு வந்து நல்ல ஓட் பேங்க் கிடைச்சது. இப்போ எடப்பாடி அவர்கள் பாமக இவங்க ரெண்டு பேரும் இணைந்தால் கிடைக்கக்கூடிய அந்த சேலம், எடப்பாடி, தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த கான்செப்ட் வந்து மிகப்பெரிய அளவில் பின்னடைவை ஏற்படுத்தும். அதாவது தேமுதிக மிகப்பெரிய அலையாங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து ஒரு வீச்சு இருக்கக்கூடிய பகுதி வந்து வட தமிழகம் தான். குறிப்பாக வன்னியரும் ஆதி திராவிடரும் இணைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிங்கிறது அவங்களுக்கு நல்ல கணிசமான பகுதி. ஸோ இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய அடியாக விடும். இந்த தேமுதிக நீங்க வந்து சொல்ற காலம் அது விருதாச்சலத்தில் தான் ஜெயிச்சாரு, ரிஷிவந்தியத்தில் ஜெயிச்சாரு. அவங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருந்தது அந்த பகுதி, பழைய தென்னார்காடு, அது கள்ளக்குறிச்சி இந்த பகுதி, திருப்பூர் பக்கம் கூட ஒரு ஆதரவு இருந்தது. படிப்படியாக அதனுடைய வாக்கு வங்கி சரிந்து விட்டது. திரு சத்யன் சொல்றது மாதிரி தினகரனோட சேர்ந்து சட்டமன்ற தேர்தலை டிடிவி தினகரனோட சந்திச்சப்ப அவங்களுக்கு 0.43% வாக்கு. கடந்த தேர்தலில் 2% வாக்கு, நாடாளுமன்ற தேர்தலில். இது வந்து பழைய வலிமை இல்லாத தேமுதிக இவ்வளவு பெரிய தாக்கத்தை இன்னொருத்தவங்களுக்கு தந்துட முடியுமா? இல்லை, அதை வலிமையை பொறுத்து தானே சீட்டு எண்ணிக்கை தருவாங்க. இப்போ அந்த பழைய இதில் 41 சீட்டு வாங்கினாரு. இப்போ அந்த சீட்டை வந்து இங்கே கொடுக்க மாட்டாங்களா? அந்தளவு கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோ கேட்கவும் மாட்டாங்க. இப்போ வந்து தேமுதிக அதாவது இப்போ அவங்க தொண்டர்களை கேட்டு அப்படிங்கிற விஷயம் வந்து நான் ரொம்ப யதார்த்தமானதாக பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் நல கூட்டணி அமைந்த போது இவங்க திமுக கூட்டணி போலேன்னு தெரிஞ்சோன்னா பல மாவட்ட செயலாளர்கள் போட்டியிடவே விரும்பலை. இத்தனைக்கு 105 சீட்டோ என்னமோ நின்னாங்க. தேமுதிகக்காரங்க நம்பிக்கை இழந்துட்டாங்க. அதனால தான் மக்கள் தேமுதிகான ஒரு கட்சியை உருவாக்கி அவங்க திமுகவோட தனியாக கூட்டணி வச்சாங்க. ஏன்னா வெற்றி பெறாது தொண்டர்கள் வந்து வெற்றி பெறணும்னு நினைப்பாங்க, அட்லீஸ்ட் தனிச்சு நிற்கணும், இல்லைன்னா வெற்றி பெறணும். மக்கள் நல கூட்டணி மாதிரி என்னங்க 2 இடதுசாரிகள் இந்த மாதிரிலாம் சேர்ந்தா ஓட் பெர்சன்டேஜ் கிடைக்காது, இமேஜ் கிடைக்கும். திமுக அல்லது தேமுதிக. சரி சார், நீங்க சொல்றீங்க கட்சிக்காரங்க அப்போ ஒரு வலிமையான கூட்டணி அப்படின்னு வந்தா சீட்டு கண்டெஸ்ட் பண்ண முன் வரக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், உற்சாகமாக இருப்பாங்க அப்படின்றீங்க. ஒரு விஷயம் வந்து 2 அணிகளில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இப்போ வந்து ஏறத்தாழ 3-4 அணி, இந்த அணிகளுடைய கெமிஸ்ட்ரியில் ஸ்ட்ரென்த்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அவங்க ஓட்டை அப்படியே இதுவரையிலும் திமுகவுக்கு வாக்களிக்காத வாக்காளர்கள், தேமுதிக தொடங்கின நாளிலிருந்து 20 வருஷம் 7 தேர்தல் அவங்க ஒரு ஓட்டு கூட தேமுதிக வந்து ஓட்டு போட்டதில்லை. பிடிக்காதவங்க அதிமுகவுக்கு போய் சேர்ந்துருக்காங்க, திமுகவுக்கு போய் சேர்ந்துருக்காங்க. ஆனால் கட்சியாக அவங்க வந்து போடலை தொண்டர்கள். ஃபர்ஸ்ட் டைம் இந்த கூட்டணிக்கு வர்றாங்க. கூட்டணியில் ஜெல் ஆவாங்களா? அவங்களால ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? அதை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வாங்களா முழுமையாக? இல்லை, கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா வெறுமனே சீட்டு வாங்குறத விட போஸ்ட் வேணும்னு நினைப்பாங்க. எம்எல்ஏ சீட்டு எக்கச்சக்கமாக வாங்குறத விட சட்டமன்றத்துக்குள்ளே போகணுங்கிற ஆசை வந்து அவங்களுக்கு நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட், திமுகவுக்கு வாக்களிக்காதவர்கள்னு, தேமுதிக ஸ்ட்ராங்காக இருக்கிற எல்லா தொகுதியுமே திமுக வீக்காக இருக்க தொகுதி. அப்போ இது சூப்பராக வந்து ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி மாதிரி ரொம்ப எளிமையாக ஜெல்லாகும். அவங்க அந்த மேற்கு மண்டலம் அப்படிங்கிறதும் திமுகவுக்கு கொஞ்சம் பலவீனமான பகுதி தான். எங்கெல்லாம் திமுக பலவீனமாக இருக்கோ அங்கெல்லாம் தேமுதிகவுக்கு ஓரளவு வாக்கு வங்கி இருக்குது. ஸோ அது வந்து அப்போ வந்து திமுகவுக்கு வந்து அது ஈடுகட்டும். அந்த இடம் அதிமுகவுக்கு பலமான பகுதியாக இருக்கும், அந்த இடத்துல தேமுதிகவும் சேரும்போது அது வந்து ஈடுகட்டக்கூடியவர். அதனால தான் நான் சொன்னேன், இந்த கள்ளக்குறிச்சி, ரிஷிவந்தியம் இது எல்லாமே திமுக கொஞ்சம் பலவீனமாக இருக்கக்கூடிய பகுதி, பாமகவும் அதிமுகவும் சேரும்போது வெற்றி பெறக்கூடிய தொகுதி. இப்போ அதனால தான் பர்டிகுலராக சொன்னேன், அந்த கூட்டணியில் பாமக நிற்கிற தொகுதியில் எல்லாமே மிகப்பெரிய பலவீனம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தேமுதிக திமுகவோட சேர்ந்ததுனால அவங்க பெல்ட்டில் வந்து பெரிய அடி வந்து விழும். பாமகவுக்கு தான் அது பெரிய அடியாக விடும். எப்படி சொல்கிறீங்க? அதிமுக இருக்குது, இப்போ சிவி சண்முகம் கண்டெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அது எம்சி சம்பத் கண்டெஸ்ட் பண்ணுறாரு, முன்னாள் அமைச்சர்கள். அதிமுக இருக்குது, அவங்களோட அன்புமணி இருக்கிறாரு, அவர்களோட பிஜேபி இருக்குது, அடிஷ்னலாக சின்ன கட்சிகள் இப்போ பாரிவேந்தரோ ஏசி சண்முகமோ இவங்க இருக்க போகிறாங்க. அது ஒரு கூட்டணி தானே, ரெட்டையில் இருக்க போது ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கிறாரு. அப்போ அதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும்ல, அது எப்படி பிஎம்கேவை மட்டும் அஃபெக்ட் பண்ணுறீங்க?
பாமகவை அதிகமாக ஆக்குபேட் பண்ண 2014 அன்புமணியை ஜெயிக்க வச்சது விஜயகாந்த் தானே. 2014 பொன் ராதாகிருஷ்ணனை ஜெயிக்க வச்சதும் தேமுதிக தான். இத்தனைக்கு திமுகவும் இல்லை அதிமுகவும் இல்லை, 2 கட்சியும் இல்லாதப்ப உங்களுக்கு அன்புமணியை ஜெயிக்க வச்சது தேமுதிக தான். விஜயகாந்துக்கு தான் பாமக ஓட்டு சரியா விழலை, பட் அன்புமணியை ஜெயிக்க வச்சது தேமுதிக தான். ஏன்னா பாமகவுடைய தனிப்பட்ட ஸ்ட்ரென்த் மட்டும் அங்க இருந்து கூடுதலா தேமுதிக இருந்தது. அங்க மதிமுக பெரிய பிஜேபியும் பெருசா இல்லங்க. தர்மபுரி பாஜக பார்லிமெண்ட்ல ஜெயிச்சது சொல்றீங்க, என்டிஏல பார்லிமெண்ட்ல ஜெயிச்சது சொல்றீங்க. 2014 மோடியோட ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் தனியா நின்னது, அவங்க அதிமுக இதா இருந்தாங்க, இவங்க எல்லாம் விளையிட்டாங்க. அப்படி இருக்கும்போது தேமுதிக மட்டும்தானே ஸ்ட்ரென்த். நான் சொல்றது திருப்பி அதே தருமபுரி பகுதி, அது தேமுதிக மட்டும்தானே அன்புமணிக்கு வந்து கை கொடுத்தது, வேற யாருமே அங்க இல்லையே. அங்க பாஜக கிடையாது, இன்னும் சொல்ல விடுதலை சிறுத்தைகள் தனியா நிக்கிறாங்க, யாருமே அவங்களுக்கு ஓட்டு போடாதப்ப தேமுதிக பாமகங்கிற 2 வளம் பொருந்திய கட்சிகள் தானே வெற்றி பெறவே வச்சது, திமுகவையும் அதிமுகவையும் தாண்டி. அப்போ அது அதிமுக அலைவேற வீசியது. தருமபுரி அதிமுகவுக்கும் சாதகமான தொகுதி தான். KP முனுசாமி போன்றவர்கள்லாம் இருந்த தொகுதியை மீறி அங்கே வெற்றி பெற வச்சது வெறும் பாமகன்னு மட்டும் சொல்ல முடியாதுல்ல, தேமுதிக அவ்வளவு வலுவாக இருந்தது தான் காரணம். ஓகே அப்பா டிஆர்கே, உங்க ரீடிங் என்ன? தேமுதிக டெசிஷனுக்கு பின்னாடி இருந்த ஃபேக்டர்ஸ் எதை முன் வச்சு இந்த முடிவை தேமுதிக எடுத்தது? ஏன்னா ஏடிஎம்கே கூட்டணியில் கண்டெஸ்ட் பண்ண ஒரு கட்சி ராஜ்யசபா தாரோம் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அறிவித்த ஒரு நிலையிலும் கூட இந்த முடிவுக்கு அந்த கட்சி வர்றதை எப்படி பார்க்குறீங்க? என்ன இம்பேக்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது தேமுதிக இந்த 2011 எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் அவங்க கூட்டணி மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த பேட்டர்னில் இது வருது. ஓகே, நீங்கள் 11 ஏடிஎம்கே, 14 என்டிஏ, 16 மக்கள் நல கூட்டணி, 19 ஏடிஎம்கே பிஜேபி, 21 அது மாதிரி. ஸோ அதனுடைய நீட்சியாகத்தான் இதை பார்க்குறேன். இது நம்பர் 1 அடிப்படையில். இது அது ரெண்டாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐ திங்க் அவங்களுக்கு அந்த பிரேமலதா அவர்களுக்கு வந்து அந்த போன வருடம் வந்து ராஜ்யசபா சீட் கிடைக்காம போனது, ஓகே, அது அவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றத்தை கொடுத்துருக்கோம் என்று நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த அறிக்கை வருவதற்கு முன்னால், அஇஅதிமுக அறிக்கை வருவதற்கு முன்னால் சுதீஷ்லாம் கூட போய் எடப்பாடியை போய் பார்த்தாரு. ஓகே, ஸோ அப்பொழுது 2 தொகுதிகள்லையுமே 2 இடங்கள்லையுமே அவன் ஏடிஎம்கே நிற்கிறதாக முடிவு பண்ணாங்க. அப்புறம் ஸோ இப்போ வந்து ஒரு சீட்டு டிஎம்டிகே கொடுக்குறோம், ஒரு சீட்டு பாமகக்குன்னு மாதிரி நேற்று வரைக்கும் சொல்லப்பட்டது அஇஅதிமுக தரப்பில். ஓகே, ஸோ ஐ திங்க் அது வந்து அவங்கள ரொம்ப, அதாவது மற்ற காரணங்கள்லாம் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வெயிட் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல எல்லாத்துக்கும். பட் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு வந்து கிடச்சிருக்கணும். அதாவது அவங்களுக்கு வந்து முதல்ல உறுதிமொழி கொடுத்தாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. பட் எடப்பாடி தரப்பில் அப்போவே சொல்லப்பட்டது 2024 நான் சந்தித்த பொழுது அந்த மாதிரிலாம் கொடுக்கலன்னே சொன்னார் அவர். ஓகே, பட் எனிவே அதை இப்போ கொடுத்தாங்களா கொடுக்கலையாங்கிறதெல்லாம் விட்டுருங்க. பட் இந்த 2025 அதிமுகவை விட்டு வெளியேறணும் அப்படின்னு தேமுதிக எடுத்த முடிவுக்கு பின்னாடி 2024 ஏற்பட்ட கசப்பு, 2024 அந்த ராஜ்யசபா சீட் 25 ஆனர் பண்ணல, 2025 அந்த வாக்குறுதியை நிறைவேற்றல தேமுதிகவோட குற்றச்சாட்டு, அதுல இருந்து மன வருத்தம் வந்திருக்குன்றீங்க. பட் அதை ஆனர் பண்றோம் இந்த எலெக்ஷன்ல தரணும்னு அறிவிச்சிட்டாங்களே. இல்லை அறிவிச்சாங்க, பட் அவங்க என்னமோ அந்த சமயத்திலே போகணும். அது ஏன், அதாவது அதுதான் அவங்களுக்கு என்ன பொறுத்தவரையிலும் முக்கிய காரணமாக இருக்குமே தவிர மற்றதெல்லாம் சொல்லலாம், பல விஷயங்கள்லாம் பேசப்படுகின்றன, அதெல்லாம் விட்டுருங்க. பட் எனக்கு அது எல்லாத்தையும் விட அந்த அம்மா வந்து அப்போவே இவருக்கு நான் ஒரு லெசன் டீச் பண்ணணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கங்கிறது என்னுடைய இது கருத்து. ஸோ அதனால் அது வந்து அவங்க அதனால் இழுத்து போட்டாங்க, செஞ்சாங்க, போனாங்க, அது இருக்குது. பட் இப்போ அடிப்படையில் பார்க்கும் பொழுது தேமுதிகவிற்கு வந்து இப்போ 2% அந்த நம்ம 2024 தேர்தலில் பார்த்தோம். பட் விஜயகாந்துக்கு இன்னும் வந்து ஒரு பொதுவாக மக்களிடையே கிட்டக்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குட்வில் இருக்குது. நீங்கள் வந்து அவருடைய அந்த சமாதி, நான் வந்து இப்போது அண்ணா நகர் வெஸ்ட்டுக்கு நான் அடிக்கடி போக வேண்டியிருக்கு பல காரணங்களுக்காக. எனி டே 365 நாளில் எனி டே போனீங்கன்னா அங்கே ஒரு 100-200 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து அவங்களாக வர்றவங்க, தேமுதிக காரங்களாம் இல்லை. ஸோ அவருக்கு ஒரு நல்ல மனுஷன் அப்படி இப்படிங்கிற இது இருக்குது, அந்த குட்வில் அது இருக்குது. அதை எப்படி இவங்க பயன்படுத்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போது பிரேமலதாக்கும் அவங்க மற்ற கட்சிக்காரர்களுக்கு இருக்கின்ற சவால். சரியாக அதை பயன்படுத்தி வருகிறார்களா அப்படிங்கிறது அவங்களே
இது பண்ணிக்கிட்டோம். பட் இது ஒன்று. இரண்டாவது, இப்போ தர்மபுரியில் மற்ற இடங்களில் அந்த கள்ளக்குறிச்சி அதெல்லாம் சொன்னார் ஜீவா. பட் நீங்கள் வந்து நீங்களே சொன்ன மாதிரியாக அந்த கட்சி வந்து அது வந்து ரொம்ப தேய்ந்து போய்விட்டது. ஓகே. ஸோ இப்போ வந்து 2014 வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த இளவரசன் அந்த மேட்ரு வேறு இருந்தது உங்களுக்கு. 2012 வந்து நவம்பர் மாதம் அங்கே நம்ம தர்மபுரி கிட்ட நடந்த வன்முறை கலவரங்கள், இந்த பின்னணியில் அதுக்கப்புறம் அந்த இவர் இறந்து போனால் இளவரசன் தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அவர் இறந்து போனது. ஸோ அது இந்த பின்னணியில் தான் அந்த தேர்தல் நடக்குது. அப்போ தான் வந்து இவங்க ஜெயிக்கிறாங்க, பாமக ஜெயிக்குது. அஃப்கோர்ஸ் கூட்டணி பலம், நான் அதெல்லாம் எதையுமே மறுக்கலை. தேமுதிகக்கு ஒரு இது இருக்குது. பட் ஆனால் வந்து பொதுவாக அவங்களுடைய பலம் வந்து குறைந்து விட்டது. ஆனால் ஒன்று அவங்ககிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நான் பார்க்குறது, நேற்றைக்கு அவங்க அந்த டிவியில் தான் பேசியிருந்தாங்க அந்த அம்மா, இன்றைக்கு இல்லை நேற்றைக்கு, ரொம்ப ஆர்டிகுலேஷன் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. பிரேமலதா வந்து என்ன சொல்ல வேண்டுமோ அதை வந்து தெளிவாக சொல்கிறார்கள். அவருக்கு எந்த விதமான குழப்பம் இல்லை. அதில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் அவங்களால வந்து அந்த முன்ன இருந்த தேமுதிகக்கு இருந்த பலம் இருக்கு இல்லையா, அதை இன்னும் வந்து திருப்பி கொண்டு வர முடியவில்லை. அது அவங்களுக்கு இருக்கிற சவால். பட் இந்த கூட்டணிக்கு உங்களுக்கு வந்து ஒரு விதத்தில் நான் ஏன்னா இன்றைக்கு காலையில் விருதுநகர்லேருந்து எனக்கு ஒரு காங்கிரஸ் இவர் நபர் பிரமுகர், அவர் 90 வயசுக்காரர், அவர் பேசினார். அப்போ என்ன சொன்னேன்னா, காங்கிரஸுக்கு ஒரு செய்தி கொடுக்கப்பட்டு விட்டது. ஓகே, நீங்கள் வந்து ஃபால் இன் லைன். ஓகே, அதுதான் சொல்லிட்டாரு. சிஎம் கிட்டேருந்து வந்திருக்கிற மெசேஜ். அதனால் நீங்கள் வரலைன்னா கூட, நீங்கள் வராமல் போனால் வரக்கூடிய இழப்புகளை ஈடுகட்டுகின்ற அளவில் என்னெல்லாம் அவர் செய்யணுமோ அதை செய்ய துவங்கி விட்டார் அப்படிங்கிறதுக்கான செய்தி தான் இது. ஸோ அதனால் அப்படியாகத்தான் நான் இந்த நிகழ்வை பார்க்கிறேன். 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் சொல்கிறீங்க. ஒன்று, ராஜ்யசபா எலெக்ஷனில் ஏற்பட்ட மனத்தாங்கல். ரெண்டாவது, விஜயகாந்துக்கு ஒரு பொதுவான நல்லெண்ணம் இருக்குது, அது எந்த அளவுக்கு கூட்டணிக்கான அந்த கட்சிக்கான வாக்காக மாறுன்ற ஒன்று. 3, தேமுதிக பழைய வலிமையோடு இல்லை, இப்போ வலிமை குன்றி இருக்கு. 4, பிரேமலதா அப்படின்ற ஒரு தலைவர், நல்ல பேச்சாளர், ஒரு பிரச்சாரகர் திமுக கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறாங்க. 5, ஒரு மெசேஜ் டு காங்கிரஸ், நீங்கள் ஆட்சி அதிகார பங்கு அதிகமான இடங்கள் அப்படின்னு ஒரு எல்லைக்கு மேல் பேசினால் நீங்கள் இல்லாமல் தேர்தலை சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், மாற்று ஏற்பாடு செஞ்சிட்டோம்ன்ற செய்தி சொல்கிறீங்க. இதை தாண்டி 2 விஷயம். ஒரு தேர்தலுக்கான ஒரு இந்த நொடியில் இதுவரை வந்திருக்கக்கூடிய எந்த சர்வே அல்லது மூடாத நேஷன் எந்த கணக்கு எடுத்து பார்த்தாலும் அலை இல்லை. ஆட்சிக்கு எதிரான அலையோ ஆட்சிக்கு ஆதரவான அலையோ இல்லை. ஒவ்வொரு கட்சியும் வேட்பாளர் இவங்களுடைய வலிமையில் இந்த தேர்தலை சந்திக்க போகிறாங்க. முதலமைச்சர் யார், முதலமைச்சர் வேட்பாளருடைய கிரெடிபிலிட்டி, அவரோட அக்செப்டபிலிட்டி, அணிகளுடைய வலிமை, இதுதான் ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்க போகுது. இந்த மாதிரி ஒரு சூழலில் முதல் 2 இடங்கள் அப்படின்றது யாருக்கு? தாவேகா வந்து திமுகவுக்கும் தாவேகான்றாங்க, அதிமுக எங்களுக்கும் திமுகவுக்குன்றாங்க, திமுக எங்களுக்கு அடுத்த இடத்துல தான் பிரச்சனை, எங்களுக்கு முதல் இடம், 2வது இடம் யாருக்குன்ற ஒரு இடத்த சொல்கிறாங்க. அணிகள் கட்டுறதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதில் வந்து இபிஎஸ் தேமுதிகவை மிஸ் பண்ணிட்டாரா, அவரோட அலைஸ் எல்லாரையும் மிஸ் பண்ணுறாரா? அதாவது ஒன்று, இந்த அஃப்கோர்ஸ் இந்த நீங்கள் முதலே சொன்ன மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு அரித்மெட்டிக்ஸ் வந்து இப்போது வரையில் திமுகவிற்கு ஒரு கொஞ்சம் எட்ஜை கொடுக்கறது. ஓகே, ஆஸ் ஆஃப் நவ். பட் ஒருவேளை வந்து காங்கிரஸ் சென்றால், காங்கிரஸுக்கு 4% வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னையே கூட ஒரு இதில் சொல்லியிருக்கேன். இவங்க திமுக தலைமையிலான கூட்டணி 2024 47% பெற்றது. இப்போ ஆன்டி இன்கம்பன்சிலாம் இருக்குன்னு கூட வச்சுப்போம், இருச்சு பலமாக இருக்குன்னு நான் சொன்னால் கூட ஒரு 40 குறையும். ஒருவேளை காங்கிரஸ் சென்று விடுகிறதுனா ஒரு 36 இருக்கும். இவங்க பெண்ணபுரத்தில் 35. பட் இவங்க ஒரு 2% வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த எட்ஜை அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணி வராங்க. இது ஒன்று. எடப்பாடி வந்து இதை மிஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரையில் எடப்பாடி வந்து எல்லா விதமான முயற்சிகளை செஞ்சார். ஆனால் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து தீர்மானமாக இருந்துட்டாங்க, நம்ம வந்து இந்த தரம் வந்து இவங்களோட போகக்கூடாது. எனக்கு வந்து இதுல வந்து ஒரு கட்சி ஒரு தேர்தல் முடிவை எடுக்குதுன்னா பொதுவாக
டாக்டர் ராமதாஸ் ஒரு காலத்தில் அந்த பெயர் அவருக்கு இருந்தது, அடுத்து விஜயகாந்துக்கு இருந்தது. அது அவர் யாரோட சேர்றாங்களோ, இன்னும் மக்களோடு நன்கா பலதரப்பட்டவர்களோடு பழகுவாங்க, மக்களோட நாடி துடிப்பு தெரியும், யாருக்கு மக்களுடைய ஆதரவு இருக்குது, யார் மீது அதிருப்தி இருக்குது, அவங்களோட கூட்டு சேர்ந்தா யாரோட சேர்ந்தா ஜெயிக்க முடியுன்ற பல்ஸ் தைலாபுரத்துக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டணி முடிவில் எந்த அணியோட போனாலும் ராஜ்யசபா தருவாங்க, எந்த அணியோட போனாலும் சில எண்ணிக்கைகளில் சீட்டு தருவாங்க, எங்கே போனால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒன்று தானே முதன்மையான ஒரு பாயிண்ட்டாக ஒரு கட்சி தலைவருக்கு தேர்தல் நேரத்தில் ஒரு கன்சிடரேஷனுக்கு வரும். ஆமாம், அதனால தான் அவங்க வந்து தாவேக்காவை தேர்ந்தெடுக்கவில்லை. நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து தாவேக்காவையும் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கின்றேன், பட் அதை தேர்ந்தெடுக்கலை, இது விட்டுருங்க. ஸோ இந்த அஇஅதிமுக இல்லாட்ட திமுக, இந்த 2 பெரிய கட்சிகளோடு நீங்கள் கூட்டணி சேர்ந்தால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு வந்து எடப்பாடியோட போகிறதுல வந்து அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம் இருக்குது, ஒரு தயக்கம் இருந்திருக்கிறது. ஏனென்றால் தான் கேட்ட போல ராஜ்யசபா சீட் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு இது இருந்திருக்கும். அதுதான் என்னுடைய கருத்து, என்னுடைய இதில் வந்து. அதனால் இப்போ இந்த 2 கட்சிக்குள்ளே எதை நான் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு. ரெண்டாவது, இப்போ வந்து அஇஅதிமுகவோடு அவங்க 2011 ஒரு வாட்டி கூட்டணி, 2019 கூட்டணி, 2024 கூட்டணி. ஸோ 3 முறையில் ஒரு முறை தான் அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிது. ஸோ இந்த முறை திமுகவோடு நம்ம பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி 2011 அவங்க கூட்டணி மாறிக்கொண்டே வருகிறார்கள். ஸோ 2029 வேறு கூட்டணியும் போனாலும் போவாங்க, என்னை பொறுத்தவரைக்கும் தேமுதிக. ஒரு கட்சி ஒரே கூட்டணியோட தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ ஏடிஎம்கே இருக்காங்க, போன தேர்தலில் தனிச்சு நின்னாங்க, அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே பிஜேபியோட இருந்தாங்க, இந்த தேர்தலில் திரும்ப பிஜேபியோட சேராங்க. ஒரு கட்சி அவங்களுடைய சர்க்கம்ஸ்டான்சஸ்ல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இன்னைக்கு தேமுதிகவுடைய தொண்டர்கள் பட்டாசு வெடிச்சும் இனிப்பு அவங்க எண்ணிக்கை குறைஞ்சிருக்கலாம், டிப்ளீட் ஆயிருக்கலாம். நீங்க கடந்த தேர்தலில் நீங்க சொல்ற பலம் குறைந்த தேமுதிகவுக்கே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5 எம்பி சீட் கொடுத்தாரு. 5 எம்பின்றது வந்து ஏறத்தாழ 25%. ஆமா, 25% மேல 39 கணக்கு வச்சா. ஆமா ஆமா, 25% இல்ல. ஓகே, சரி, சொல்லுங்க. ரைட், ஓகே, 10%. 10%, எஸ், 10% குறைவு. ஓகே, சரி, 10% இடங்களை கொடுக்கிற அளவுக்கு ஒரு எஸ்டிமேஷன் தேமுதிக மேல ஏடிஎம்கேக்கு இருந்திருக்கு. ஏடிஎம்கே வந்து தேமுதிகவை இழந்ததுன்றது இருக்குல்ல, அது என்ன உணர்வை தரும்? அவங்களுடைய நேச்சுரல் சாய்ஸ், அந்த தொண்டர்களுடைய நேச்சுரல் சாய்ஸா டிஎம்கே இருந்திருக்கு. தேவர் வெயிட்டிங் ஃபார் டிஎம்கேஸ் கால் அப்படின்னு பார்க்கணுமா இது? இல்லை, அதாவது அஇஅதிமுகவுக்கு இதில் ஒரு இழப்பு இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து இவங்களோட அஇஅதிமுக தேமுதிகவோட சென்றிருந்தால் அஇஅதிமுகவுக்கு கொஞ்சம், ஏன்னா சில இடங்கள் அவங்க கொஞ்சம், அதாவது பர்டிகுலர்லி ஒரு இப்போ கம்யூனிட்டி வைஸ் சொல்லப்படணும்னா, இப்போ நாயுடு கம்யூனிட்டின்னு வச்சுப்போமே, அவங்க நாயுடு கட்சியாக யாரும் பார்க்கல, பட் நாயுடு இவர் வந்து அங்கே இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஸோ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி கொஞ்சம் வீக்காக இருக்குது. அந்த சோஷியல் காம்போசிஷன் என்று பார்த்தோம் என்றால் அதில் கொஞ்சம் ஏடிஎம்கேக்கு வீக்காக இருக்குது. அது கொஞ்சம் அந்த இது தூக்கலாக இருக்கும். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் அந்த உங்களுக்கு அந்த நேரோ பண்ணியிருக்க முடியுமோ, ஓகே, டிஎம்கேவோட அந்த இடத்துல இந்த நான் சொன்ன நல்லெண்ணம் இருக்கு இல்லையா, விஜயகாந்த் மீது நல்லெண்ணம், அது அவங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை கொடுத்துருக்கும். பட் இப்போ இது இல்லை. இப்போ நவதட்டு அது வந்து அந்த விதத்தில் அவங்களுக்கு ஒரு இழப்பு தான். அதாவது நீங்கள் ஏன் தேமுதிகவை இன்றைக்கும் இப்போ இங்கே பலம் குறைந்திருந்தாலும் கூட அதை கொடுத்து பேசுகிறாங்க இல்லையா, நாங்கள் ராஜ்யசபா சீட் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்களே, இந்த ஆஃபரில் எதுக்கு பண்ணணும்? இப்போ மற்ற எவ்வளவோ கட்சிகள் இருக்குது, அதுக்கெல்லாம் பண்ணுறது இல்லையா சிறு சிறு கட்சிகளுக்கு. ஸோ அதனால் அப்போ தேமுதிகக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத 2 பெரிய கட்சிகளும் வந்து உணர்ந்திருக்கின்றனால தான் அவங்க அந்த ஆஃபரை செஞ்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஐ திங்க் அவர் முயற்சி செய்யலேன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த அம்மா அதை ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் எனக்கு அப்பொழுதே ஒரு மாதிரி எனக்கு கிடைத்த ஒரு அறிகுறிகள் என்னவென்றால், அந்த அம்மா வந்து 2026 இவங்களோட இதுக்கு போக மாட்டாங்க, அவங்க முதல்ல விலகிட்டேன்னு வேறு சொன்னாங்க, சம்திங் லைக் தட், அதெல்லாம் நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு வந்து அது வந்து ஏற்கனவே செய்த முடிவு, அது இன்று திட்டவட்டமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஓகே, தமிழிசை வந்து இன்னைக்கு சொல்லலாம், அதாவது மூழ்கிற கப்பலில் எந்த கேப்டன் யாருன்னா என்னன்னு. ஆனால் போன வாரம் வரையிலும் தேமுதிகவுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. ஒன்றிய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூட
நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம், எங்களிடம் தான் வருவாங்க, டெல்லியில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படி சொன்னக்கூடிய காட்சிகளையும் பார்த்தோம். அதை தாண்டி தான் அது நடந்திருக்கு. தேமுதிக என்ன சொல்லுதுன்னு திரு அழகாபுரம் மோகன்ராஜ் அந்த கட்சியோட மூத்த தலைவர்கிட்ட கேட்கலாம். சார், இந்த முடிவுக்கு பின்புலம் என்ன? ஒரே நேரத்தில் 2 தரப்புலையும் பேசுனீங்க அப்படின்றத உங்கள் தலைவர் மறுக்கிறாங்க. ஆனாலும் அதிமுக கூட்டணியில் போன தேர்தலில் இருந்தீங்க, இப்போ கூட்டணி மாறுறீங்க, உங்கள் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எங்கள் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் கேப்டனுடைய விசுவாசமிக்க தொண்டர்கள். தலைமை எடுக்கிற முடிவுக்கு என்றைக்குமே மாற்று கருத்து சொல்ல மாட்டாங்க. அதில் இப்போ சொல்லும் போது கூட சொன்னார், மாறி மாறி பேசுகிறாங்க அப்படின்னு. தெளிவாக அண்ணி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் மாடியில் கேட்டு கலந்து ஓட்டு போட்டி வச்சு அவங்க என்ன முடிவு பண்ணாங்களோ அதை தான் முடிவெடுத்துருக்குறாங்க. இப்போ முழுகிற கப்பலில் எந்த கேப்டன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க. 2014 தேமுதிக தலைமையில் தான் கூட்டணி அமைஞ்சு பிஜேபி அந்த கூட்டணியில் தான் இருந்துச்சு. தேமுதிகவோட பிஜேபி குறைவான இடத்துல நின்னாங்க. பிஜேபி ஆமாம், தேமுதிக தலைமையில் தான் கூட்டணியே பாராளுமன்ற தேர்தலில். ஆமாம், ராஜ்நாத் சிங். அதனால் மாறி மாறி பேசுகிறது அறிகுறி தென்படுதுங்கிறாரு. இவர் அறிகுறி தான் தெரியும், நான் களத்தில் இருக்கிறேன். எங்கள் கட்சிக்கு எது நல்லதோ அதை அந்நியாரும் தீர ஆராய்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இந்த ஊடகங்கள் யாரையும் குறை சொல்ல விரும்பலை, அவங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுகிறாங்க. எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்றைக்கி ப்ரெசன்ட் சுச்சுவேஷன், இந்த கூட்டணியில் சேர்ந்தால் மக்களால் விரும்பப்படுகின்ற கூட்டணி மெகா கூட்டணி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ நாங்கள் சேர்ந்தப்புறம் மெகா கூட்டணி ஆகிடுச்சு. அதனால் 100%ல் 200% வெற்றி நிச்சயம். அதை அந்நியார் தீர ஆலோசித்து தொண்டர்களை கேட்டு நிர்வாகிகளை கேட்டு முடிவெடுத்து இந்த முடிவு. இது இதில் அறிகுறி அங்கே பேசுகிறாங்க இங்கே பேசுகிறாங்க அப்படிங்கிறதுலாம் எந்த கட்சி சார் பேசலை? எந்த கட்சி பேசலை? வரலாறு எடுக்கலாமா? பழைய வலிமை இல்லைன்னு சொல்லி ஒரு கருத்து சொல்கிறாங்களே. 2018 அம்மையார் இருக்கும்போது 98 ஒரு கூட்டணி வச்சாங்க. 13 மாதத்தில் வாஜ்பாய் அரசு கமழ்ந்துச்சு. மறுபடியும் திமுகவோட கூட்டணி வச்சாங்க. அதே கூட்டணி மறுபடியும் மாறினப்போ 2001 ஆட்சி அமைச்சாங்க. அந்த கூட்டணி வெளியே போனோன்னா 2004 40 தொகுதியும் தோல்வி அடைஞ்சாங்க. இதனால் இந்த கூட்டணி வைக்கிறது பிரசன்ட் சுச்சுவேஷன் தேர்தலில் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு உண்டான நல்லது தான் பார்ப்பாங்க. கட்சிக்கு உண்டான நல்லதுன்னா அதில் சட்டமன்றத்தில் போகணும், பார்லிமெண்ட்டில் போகணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை நோக்கமாக இருக்குமே ஒழிய இதில் பேசுகிறாங்க அதில் பேசுகிறாங்க. நாங்கள் களத்தில் இருக்கிறோம். ஒருத்தர் மெகா கூட்டணி ஆயிடுச்சு. நீங்கள் போன பிறகு ஏற்கனவே மெகா கூட்டணியாக இருந்தது, இப்போ மெகா கூட்டணி ஆயிடுச்சுன்றீங்க. எம்பியா எம்எல்ஏவா போகணும்னா அதுக்கு எந்த கூட்டணியோ அதில் சேருவோன்றீங்க. இந்த கூட்டணிக்கு போனால் தான் எம்பி கிடைக்கும் எம்எல்ஏ கிடைக்கும்னு எப்படி முடிவுக்கு வர்றீங்க? பார்லிமெண்ட்லேயே சட்டமன்றத்துலேயும் உள்ள நுழைஞ்சால் தான் மக்களுக்கு சேவையாற்ற முடியும். எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் மக்களால் விரும்பப்படுற மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற அந்த பதவி இருந்தால் தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். அப்படி தான் போகணுமே இல்லையா? அது எல்லா அரசியல் கட்சிகளும் அடிப்படை அதுதான். அதை எங்கள் அண்ணி தீர ஆராய்ந்து எது நல்லது. போன தேர்தலில் அதிமுகவோடு இருந்தீங்க, உங்கள் கோரிக்கையை ஒரு மனத்தாங்கல் இருந்தது, அதை நிறைவேற்றி தரோம்னு திரு இபிஎஸ் அறிக்கையாகவே விட்டார். போன வருஷமே ராஜ்யசபா சீட்டு இப்போ நடக்கக்கூடிய இந்த மார்ச்சில் நடக்கிறதுக்கு தர்றோம்னு அறிவித்தார். ஆமாம், இருந்தும் அதை நிராகரிச்சுட்டு இன்னொரு கூட்டணிக்கு வர்றது ஏன் ஏடிஎம்கே வேணான்னு முடிவு பண்ணீங்க? வேணான்னு முடிவு பண்ணுறதுங்கிறது தலைமை எடுக்கிற முடிவு. அந்த நடைமுறையில் கடந்து போன பாதையை நம்ம திரும்பி பார்க்க வேண்டியதில்லை. இன்றைக்கி எது நல்லதோ அதுதான் பார்க்கணும். அது அவங்கள மாதிரி நாங்கள் குற்றம் சொல்ல விரும்பலை, குறை சொல்ல விரும்பலை. எங்களுக்குள்ளார மனசில் எவ்வளவோ இருக்குது. ஆனால் இன்று அந்நியார் எடுத்த முடிவு எங்கள் தேமுதிக தொண்டன் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பிடித்தமான முடிவு. அதனுடைய வெளிப்பாடு தான் தமிழகம் முழுவதும் வெற்றி கொண்டாட்டமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்நியார் அவங்கள தன்னிச்சையாக எடுத்த முடிவு இல்லை. கேப்டனாக இருந்தாலும் கூட்டணியில் கேட்பார், எது கூட போகலான்னு கேட்பார். கூட்டணி வைக்கட்டுமா, கிங்காக இருக்கட்டுமா, கிங் மேக்கராக இருக்கட்டுமான்னு கேட்பார். தொண்டர்கள் சொல்கிறத வச்சு அவர் முடிவு எடுத்தார். அதே பாணியில் தான் அண்ணி இன்றைக்கி மாவட்ட செயலாளர் அழைத்து ஓட்டு போட்டி வச்சு ஓட்டு போட சொல்லி அதன் அடிப்படையில் முடிவெடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் நான். சத்யன், மெகா கூட்டணி ஆயிடுச்சு. நாங்கள் ஏடிஎம்கே விட்டு வர்றதுக்கு காரணங்கள் இருக்குது. அதை நான் இப்போ கடந்து வந்த பாதையை விமர்சிக்க தயாராக இல்லை. ஜெயிக்கணும், எந்த கூட்டணியில் சேர்ந்தால் ஜெயிப்போமோ அங்கே சேர்ந்துருக்குறோம். மகாக்கும் மெகாக்கும் நடுவில் ஸ்வாகான்னு ஒரு வார்த்தை கூட போட்டுக்கலாம். அதனால் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களுக்கு அரசியல் ஆர்வம் இருந்தது உண்மை. திரைத்துறையில் எப்போ திமுக அவருடைய திருமண மண்டபத்தில் கை வச்சாலோ அப்போ அதோட தேவை இன்னும் அதிகமாக ஈடுபட்டு வந்தார். அதன் தொடர்ச்சியாக அவர் இருந்த வரைக்கும் திமுக தீங்கு
தீயவை, அவரோட கூட்டணிங்கிற வாய்ப்பே இல்லைங்கிற முடிவில் இருந்தாருங்கிறது உலகம் அறியும். இவர்கள் வந்து எந்த கட்சியினோட கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பித்தார். திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. ஆனால் அவருடைய அரசியல் களத்தில் அனுபவம் பெற்ற உடனே அஇஅதிமுகவுடன் கூட்டணி சேருவது இயக்கத்திற்கும் நல்லது அப்படிங்கிற முடிவு 2011 எடுத்தார். அதோட பலனை அவர் அனுபவித்தார். 2016 கூட்டணி பேரம் 2 பேரும் நடக்கும்போது கூட காஞ்சிபுரத்தில் ஒரு மாநாடு நடந்த கதை நம்மளுக்கு தெரியும். நான் கிங்காக இருக்கணுமா கிங் மேக்கராக இருக்கணுமான்னு சகோதரர் சொன்னது அங்கே அவர் கேட்டார். ஆனால் அவர்கள் அந்த பலத்தை களத்தை நிரூபிக்க முடியல. காஞ்சிபுரம் கூட்டணிக்கு 1,00,000 பேர் வருவாங்கன்னாங்க, எத்தனாயிரம் பேர் வந்தாங்கன்னு உலகம் அறியும். 2021 அப்போது இந்த அசெம்பிளி குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் வரும்போது இவர்களுடைய தேர்தல் கணக்கு அப்படிங்கிறது வந்து தோல்வியை தழுவி இருக்கிறது. அது சரியான முடிவில்லைன்னு ஏற்கனவே 2 தடவை அவங்க அனுபவிச்சிருக்காங்க. இப்போ 3ஆவது தடவை அனுபவிக்க போகிறாங்க. இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் புரிஞ்சுக்கிற விஷயம் எதுவுமே இல்லை. இப்போ கடந்த முறை இவங்க 2 பக்கம் பேசும்பொழுது கூட அறிவாலயத்துக்கு சென்ற 2 பேரோட வீடியோ எடுத்து போட்ட வரலாறு, இவர்களை இழிவுபடுத்திய வரலாறு இப்போ திமுகவுக்கு இருக்குது. அந்த வரலாறுலாம் இருக்குது. இப்போ இவர்களுடைய ஆஸ்க் அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொன்னீங்க. பெரிய கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய சிறிய கட்சிகள் கரெக்டான நேரம் பார்த்து எந்த மாதிரி கேட்டு பெறுவது, ஏன்னா அவங்க பிரதிநிதித்துவத்தை கேட்டு பெறுவதுன்ற அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவங்களுக்கு அனுபவம் இருக்குது. ஆனால் தேமுதிகவிற்கு அந்த அனுபவம் இருந்த வாய்ப்பு இருந்தும் கூட செய்ய தவறுகளை திருத்திக் கொள்ள தவறுகிறார்கள் தான் நான் பார்க்குறோம். அப்படி இப்போது உண்மையாக சொல்லணும்னா விஜயகாந்தோட சென்டிமெண்ட், அவரோட சிம்பத்தி அவர்களுக்கு கை கொடுக்குமான்னு மரியாதைக்குரிய குட்வில் இருக்குமான்னு. ஆனால் அதே விஜயகாந்த் திமுகவை பற்றி கலைஞரை பற்றி என்ன பேசுனது இப்போ சமூக வலைதளத்தில் போய்கிட்டு இருக்கு. உண்மையான தேமுதிக தொண்டன் யாராவது இதை ஏற்றுக்கொள்வார்களா இந்த இணைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்கிறது தான் பதில். ஜெயலலிதா அவர்களை பார்த்து சட்டமன்றத்திலே நாக்கு துருத்துனாரு, கோவிச்சாரு, அவங்க குடிகாரங்க கடுமையாக பேசினாங்க. இவர் திருப்பி ரெக்கார்டில் இருக்கிற விஷயத்துல யாருமே மறுக்க இல்லை. ஆனால் அவர் இருக்கிற வரைக்கும், மரியாதைக்குரிய விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் திமுக பக்கம் போல. ஓகே, ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நிலைப்பாடு தெளிவாக இருந்தார். தீய சக்தி திமுக நாங்கள் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி அவர் ஒரு ஒதுக்கிதான் வச்சிருந்தாங்க. அவங்க எடுத்த முடிவில் இப்படி கூட ஒரு பார்வை உண்டு. நான் என்ன கேட்குறேன், இப்போ யார் தலைமையில் போகிறதுன்னு ஒரு முடிவு, தமிழா இந்தியாங்கிற முடிவில் யார் தலைமையில் இப்போ இங்கே இருக்குது தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள். நம்பிக்கைக்குரிய தலைவராக தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கார். சரி, இன்னொரு கூட்டணிக்கு யார் தலைவர் இருந்தார் வச்சுக்குவோம். யார் இருந்தீங்க? எடப்பாடி. இப்போ அவர் யார் கூட்டணின்னு தெரியாமல் அவரே கட்சை கொண்டு போய் ஒரு கூட்டணியில் சேர்த்து விட்டு போயிட்டார். அவர் தலைமை இங்கே இல்லை. இப்போ நடக்கிறது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் தானே தமிழ்நாடு முதலமைச்சர் படம் போட்டு காட்டுறாரு. அப்புறம் என்ன இதில் எங்கே போய் சேர்றது? அந்த அம்மா அவங்களுக்கு பலம் இருக்கா பலம் இல்லையான்னு வேறு இதில் ஆய்வு வேறு பண்ணுறோம். பாதி கட்சி பஸ்ஸிலேயே பொதுக்குழு நடத்துகிறான், செயற்குழு நடத்துகிறான். அந்த மாதிரி கட்சியெல்லாம் இங்கே பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி வச்சுட்டு ஓட்டுறான். அந்த அம்மாவுக்கு இருக்கிற பலம் அப்படியே தான் பலமாக தான் அந்த அம்மா கட்சியை இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால தான் நீங்கள் போய் அங்கே உட்காந்துட்டு உங்களுக்கு எம்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து இல்லைன்னு சொன்னது. இப்போ எங்கள் கட்சியில் எங்கள் கூட்டணியில் இருந்தால் செய்கூலி சேதாரம் இல்லை. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா மரியாதை இருந்தது, ஏன்னா அது ஒரு கம்பீரம் இருந்தது. நான் கொள்கை கூட்டணிங்கிற ஒரு பேர் இருந்தது. அந்த பக்கம் திரும்பி பாருங்கள், அது கொள்கை இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த என்ன கொள்கையில் அந்த அம்மா வச்சுருந்தார் எடப்பாடி. எடப்பாடியை நம்பி யார் போகிறது முதல்ல சொல்லுங்கள். 1000 ரூபா நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னோம் சார், எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. எடப்பாடி அதே தேர்தலில் 1500 ரூபா தரேன்னாரு, ஒரு பேரும் ஓட்டு போடல. நாங்கள் ஆட்சி கொண்டா அவர் ரோட்டுக்கு வந்துட்டார். இது முதல்ல கணக்கெடுப்போம். ஏன் சசிகலா அம்மாவால் உட்கார வச்சிங்க, சசிகலாவே ரோட்டில் விட்டீங்க. இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் எம்பி தரேன்னு டெல்லிக்கு பஸ் ஏற்றி விட்டீங்க. யார் சார் உங்களை நம்பி எடப்பாடி நம்பி கூட்டணிக்கு வர்றது? அவங்க என்னவோ அங்கே இருந்தாங்க இங்கே இருந்தாங்க இப்படி இருந்தாங்க வேறு வலிமை, இதெல்லாம் விடுங்க சார். நான் சொல்கிறேன் சார், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர்னு சொல்கிற விஜயகாந்த் கட்சியை காப்பாற்றிட்டோம். சிவப்பு எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியை தான் டெல்லிக்காரன் கடத்திட்டு போயிட்டான். இப்போ அதை எங்களால் மீட்டெடுக்க முடியல. இதை நாங்கள் எங்கே போய் பஞ்சாயத்து வைக்கிறது? பேசுகிறான்னு சொல்கிறாருல்ல, அதாவது நட்புங்கிறது வேறு, மரியாதைங்கிறது வேறு, அரசியலுங்கிறது வேறு. அமெரிக்காவில் வந்து சிகிச்சை பெற்று நடுராத்திரி 2 மணிக்கு வந்தப்போ கூட கலைஞர் சமாதியில் போய் விடிய அழுதவர் என் தலைவர். அதனால் அதை வச்சு இவங்க கணக்கு போடக்கூடாது. திமுகவில் வந்து 2014 நாளாக கூட்டணிக்கு என்ன அனுப்புகிறாங்க தலைமையில். எவ்வளோ சீட்டு பேசுனா அவருக்கும் தெரியும், எத்தனை மந்திரி கொடுக்குறாங்கிறது எங்களுக்கும் தெரியும். ஆனால் அன்றைக்கி என்னன்னா மாற்று ஒன்று வேணும்னு சொல்லி மக்கள் நல கூட்டணின்னு போனார். மக்களால் ஏற்றுக்கு போடலை. அதுக்கப்புறம் அவர் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் அவரை வந்து தேமுதிக தொண்டன் ஏற்றுக்கலைன்னா ஜனவரி 9 மாநாடு ஒன்று உதாரணம் போதுங்க. 1 உதாரணம் போதும். எத்தனை லட்சம் பேர் வந்தான்? 9:55 என்டிஆர் பேச்சை முடிக்கிற வரைக்கும்
எவனும் சேர விட்டு தெரிவிக்கல. அவனாக வந்தவன் அத்தனை பேரும் தேமுதிக கேப்டனுடைய தொண்டன், இந்த கட்சிக்கு விசுவாசமானவன். அதுதான் உண்மை. கூட்டம் இல்லைன்னு சொல்கிறார். காஞ்சிபுரம் மாநாடு உளுந்தூர் பண்ண மாநாடு எங்கள் கட்சிக்கு கூட்டம் இல்லைன்னு எந்த காலத்துலையுமே சொல்ல முடியாது. எங்கள் கட்சி நடத்துகிற மாநாடு மாதிரி மற்ற யாரையும் நான் சொல்லலை. அவ்வளோ மாநாடு நடத்திருக்கிறோம். ஏன்னா நாங்கள் அவன் உடையாந்துருவான் சார். கேப்டன் தொண்டன் எங்கே இருந்தாலும் உடையாந்துருவான். அதனால் எங்கள் கட்சி குறைத்து மதிப்பிடுறதுங்கிறது அன்னைக்கு கடைசி நேரத்தில் எதனால் நடந்துச்சு அதுதான் நான் குறை சொல்ல விரும்பலை. 21 என்ன நடந்துச்சு, 14 என்ன நடந்துச்சு, 2019 என்ன நடந்துச்சு, 24 இவங்க சொல்கிற பாட்டாளி மக்கள் கட்சி கூடியே இருந்துட்டு கடைசியாக பிஜேபியோடு சேர்ந்து இவங்களை கழட்டி விட்டு போனாங்க. இதெல்லாம் சொன்னால் வரிச்சா என்னாலையும் சொல்ல முடியும். நடந்து முடிந்த கதை, அது யாரையும் சொல்ல பெருசு இல்லை. இன்றைக்கி மக்கள் விரும்புகின்ற கூட்டணி தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகித்தால் முழுமையாக வெற்றி பெறும் என்று தீர ஆராய்ந்து எங்களுடைய கேப்டனுடைய தொண்டர்களுடைய முடிவை அந்நியார் நிறைவேற்றுகிறாங்க. இந்த தேர்தல் கணக்கு தேமுதிக தடம் மாறுறது சமீகையில் பல மாதங்களுக்கு முன்னாடியே வந்தாச்சு. ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ஊடகத்தில் உங்கள் மூலமாக கூட வெளியே பட்டவர்த்தமாக சொல்லலாம். திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரின் கல்லூரி தான் மரியாதைக்குரிய உங்கள் கேப்டன் விஜயகாந்த் ஆண்டாளர் கல்லூரியை வாங்கினாங்கிற வரலாறு எல்லாருக்குமே தெரியும். சில மாதங்களுக்கு முன்னாடி பேரம் முடிஞ்சது. அதனால திமுகவின் அரசியலையும் சம்பந்தம் பண்றீங்க. திமுகவின் ஊடுருவல் அப்பே ஆரம்பிச்சிருச்சு. அது இங்க வணிக ரீதியாக அந்த தேமுதிகக்குள்ள வந்துருச்சுன்னு முன்னாடியே தெரியும். நீங்க போட்ட மாதிரியோ ஒரு பெரிய வியூகம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா வியூகங்கிறது ஒன்றும் யோசிக்கிறதுக்கே இல்லை. என்னுடைய சம்பந்தி நரசிம்மன் சின்னமா கொடுக்குறாரு. ஐயா ஒரு நிமிஷம் இல்லை, அதாவது ஒரு நிமிஷம் அரசியலையும் ஒரு நிமிஷம் வியாபாரத்தையும் கனெக்ட் பண்ணுங்க. இதை தான் அப்போ புரிஞ்சுங்க. நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், நீங்கள் புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுங்க. அதிகார வர்க்கத்தில் இருக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுங்க. அதனால் இந்த ஊடுருவல் வந்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ராஜ்யசபா கேட்டு பெறக்கூடிய இடத்துலேருந்து கேட்டு பெற்றாலும் அது யாருக்கு போகுது தெரியுமா? குடும்ப நலத்தில் அவர் குடும்பத்தில் இருக்கிற தம்பிக்கு தான் போகுது. கட்சியில் உழைச்ச தொண்டனுக்கு அங்கீகாரம் போல அப்படிங்கிறது வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது உங்கள் தேமுக சார்ந்த நிர்வாகிகள் தான். எத்தனையோ பேர் பேசியாச்சு. அவர் தேமுதிக மன்றத்து காலத்தில் சொல்கிறேன். அதனால் இப்போ அவர்களுடைய மாற்று அரசியலுங்கிறான பார்வை குறைஞ்சு ஒரு குடும்பத்தை சார்ந்து அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் முடிவெடுக்கிறவங்களுக்கு சுருங்கி போச்சுங்கிறது உண்மை. இந்த உண்மை யாராலையும் மறுக்க முடியாது. அதனால குடும்பத்தோட சேர்ந்திருக்கு. குடும்ப வாரிசு அரசியலை ஆதரிப்பவர்களுடன் ஒரு குடும்பம் சேர்ந்திருக்குன்னு சொல்லி ஏடிஎம்கே இதே கோட்டால ராஜ்யசபா கொடுத்தீங்கன்னா அது ராமதாஸ் அவருடைய மகன் அன்புமணிக்கு போகுது. அங்க நீங்க குடும்ப அரசியல்னு சொல்லல. தேமுதிகல சுதீஷ்க்கு கொடுத்தா அது குடும்பத்துக்கு போகுதுன்றீங்க. அந்த கட்சி யாரு கொடுக்குறாங்களோ அவங்க விருப்பம். கொடுக்கறதோட உங்க ரோல் முடிஞ்சு போயிடுது இல்ல. நிறுவனருக்கு அடுத்தபடியாக அடுத்த நிறுவனர் பொறுப்புல இருக்கிறவர் என்ன பொறுப்புல இருக்கிறது விஜயகாந்த் இருக்கிற அவர் இருக்கிற வரைக்கும் எந்த இடத்துலயுமே குடும்ப நபர்களுக்குன்னு சொல்லி எங்கேயுமே பேச்சுவார்த்தை நடந்த வரலாறே கிடையாது. அவர் மறைவுக்கு பிறகுதான் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அப்படிங்கிறது முன்னின்னு போகுது அப்படிங்கிறது உண்மை. அவர் இருக்கும்போதே கள்ளக்குறிச்சி கேண்டிடேட்டா எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் வருத்தம் இல்லை சார். நாங்கள் யாரையும் வேணான்னு சொல்ல சார். தமிழ்நாடு கருதி எல்லாரையும் வாங்குறதான் கூப்பிடுறோம். சட்டமன்றத்தில் இவர் நாக்க கடிச்சாருங்கிறதுனால எதிர்கட்சி தலைவர்னு அப்படியே நாற்காலியோட தூக்கி வெளில போட்டீங்க. நாக்கை துருத்திக்கிட்டு இருந்த அண்ணன் வைத்தியம் திமுக வந்துட்டார். நாக்கை கடித்தாலும் திமுகவில் தான் இருக்குது, நாக்கை துருத்தினாலும் திமுகவில் தான் இருக்குது. நாங்கள் எதையும் ஏற்றுக்கல. எல்லாரும் வாங்க, தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம், மாநில உரிமையை காப்பாற்றுவோம். என்ன ஒரு பெரிய பொய்யை சொல்கிறார். நாங்கள் தான் அது கல்யாண மண்டபத்தை கட் பண்ணி இடித்தோம், கோவத்தில் இருந்தாங்க சார். கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் சார், சச்சினுக்கு எல்லாம் தெரியும். கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டில் ஆர்டர் ஆகி 8.5 கோடி ரூபா பணம் வாங்கிட்டு அவர் சென்னை நலனை கருதி தான் அவர் கொடுத்துட்டு வந்தார ஒழிய யாரும் கட்டாயப்படுத்தினா விஜயகாந்துக்கு தூக்க முடியாது. 8 கோடி அவர்கள் யாரும் கொடுக்க முடியாது. 8.5 கோடி ரூபா பணம் அவர் அக்கௌண்ட்டுக்கு மாறி ஒரு ஒத்துக்கிட்டு மனப்பூர்வமாக இது மக்கள் சேவைக்காக கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டு போனார். விஜயகாந்த் போய் யாராவது பிடுங்க முடியுமா? இல்லை என்னத்தை அவர்கிட்ட நீங்கள் பிடுங்க? ஒட்டுமொத்தமாக சட்டமன்றத்தையே ஒரு அரசியல் இல்லை. ஸ்டாலின் ஐலண்ட் கிரவுண்டில் கொடுத்தாரு, குரு பூஜைக்கு வந்தார், அஞ்சலி 2 தாடி செலுத்தினார். இதை இந்த திட்டு நாங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு இவங்களாம் தான் சொல்லுவாங்க. நாங்கள் சொல்ல மாட்டோம். இது அரசியல் நாகரிகம். இதை போய் வியாபாரத்தையும் காலேஜ் விற்றதையும் அரசியலையும் ஏற்கனவே இந்த பேரன்னு இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படியே சொல்கிறாங்க. இல்லை அவங்க தமிழ்நாடு அரசியலில் யூடியூப்பில் ஒரு கேள்வியை முன் வச்சுருந்தோம். இந்த கூட்டணி சம்மந்தமாக திமுக கூட்டணியில் தேமுதிக சேர்ந்திருக்கிறது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு, இது திமுக அணிக்கு மேலும் பலம் அப்படின்னு
72% நேயர்களும் இது என்டிஏவுக்கு பின்னடைவு அப்படின்னு 8% பேரும், பெரிய தாக்கம் இதனால் இருக்காது அப்படின்னு 20% பேர் கருத்து சொல்லியிருக்காங்க. ஜீவா. இல்லை, இது கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு பலம் தான், அவர் கூடுதல். அதாவது அவங்க சொன்ன மாதிரி முதல்ல இருந்த பலம் இல்லை, குறைஞ்சிருக்குங்கிறதுலாம் உண்மையாக இருந்தாலுமே தேமுதிகனுடைய மிகப்பெரிய விஷயமே என்னன்னா, கன்னியாகுமரியிலேருந்து கும்மிடிப்பூண்டி வரையும் அந்த கட்சி இருக்குது. அந்த கட்சிக்கு ஒரு சாதி முத்திரை கிடையாது, வட்டார முத்திரை எதுவுமே கிடையாது. அது ஒரு சாதி இதில் என்ன நீங்கள் சொன்னாலுமே அவர் அப்படி பார்த்தா அவருக்கு தொடர்பே இல்லாத வட தமிழக பகுதிகளில் தான் அவருக்கு செல்வாக்கு அப்போ இருந்து இப்போ வரையும் ஓரளவுக்கு இருக்குது. ஏன்னா கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனை ஜெயிக்க வைக்கிற அந்த கான்செப்டும் தேமுதிகக்கு இருக்குது. வட தமிழகத்தில் அன்புமணியை ஜெயிக்க வைக்கக்கூடிய அந்த தாக்கமும் இருக்கிறதுனால வட்டாரம் முழுவதும், தமிழ்நாடு முழுவதும், மேற்கு கடைமடை பகுதி, உங்களுக்கு வட தமிழகம், தென் தமிழகம்னு எல்லா பகுதியிலும் இருக்குது அவருக்கான இது. இந்த தொகுதிக்கு இப்போ 234 தொகுதியிலும் அவர் கொடி இருக்குது அப்படிங்கிறது பெரிய ப்ளஸ். அதனால தான் திமுக அதிமுக ரெண்டும் எப்படினாலும் ஒரு வெற்றிக்கு உதவுவாங்கன்னு. 2021 கிட்டத்தட்ட 43 தொகுதியோ 48 தொகுதியோ 500லிருந்து 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் தானே வெற்றி வாய்ப்பு இழந்திருக்காங்க. டிஆர்கே, ஒரு வலிமையான மும்முனை போட்டி, கடுமையான மும்முனை போட்டி அப்படின்னு வந்தால் மார்ஜின் கூடுமா குறையுமா? அப்படி மார்ஜின் ரொம்ப நேரோவாக மிஸ் ஆகிற தொகுதிகள் அப்படின்ற ஒன்றில் சின்ன கட்சிகளுக்கு அல்லது தொகுதியில் 5000 10,000 ஓட்டு வச்சிருக்கிறவங்க அல்ல அதற்கு குறைவாக வச்சிருக்கிறவங்களுக்களால ஒரு அவங்களுடைய தேவை அதிகரிச்சிருதா? இல்லை, அந்த மும்முனை போட்டி நம்ம சொல்லும் பொழுது நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த 2வதுக்கும் 3வதுக்கும் தான் அந்த மார்ஜின் நேரவாக இருக்கும். முதல்ல வர்றவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அது நீங்கள் இப்போது ஒரு எடுத்துக்காட்டு 1989 சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக தலைமையிலான கூட்டணி ஒரு 170 சீட்டோ 150 சீட்டோ ஜெயிக்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் ஒரு 26 சீட்டு, அஇஅதிமுக ஜெயலலிதா தலைமையிலேருந்து 27 சீட்டு. இந்த 2 கட்சிகளுக்கு கிடைத்த சதவீதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி, எண்ணிக்கையும் அப்படி தான் இருக்குது. ஸோ ஆனால் திமுகவுக்கு ஸோ அது மாதிரி இது மாறுமோன்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. அது ஒரு கடுமையான போட்டியாக இருக்குமே ஆனால் கடுமையாக போட்டி மும்முனை போட்டியாக இருக்குமாங்கிறதுல எனக்கு டவுட் இருக்குது. இது திமுகவிற்கும் அஇஅதிமுகவுக்கும் இருக்கின்ற போட்டியாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஓகே, நன்றி. சத்தியம், நிறைவு பாருங்க. கண் பார்வை இழந்த ஒருவர் கண் பார்வையை பெறுவதற்கு உயிரை கொடுத்த கதை தான் இது. கண் பார்வை இழந்த திமுக கண் பார்வை கிடைக்கப்பட்ட தேமுதிகன்னு சொல்லி உயிரை கொடுக்குற கதை தான் இது. இவர் கண்ணு தெரியல நினைக்கிறேன். இவருக்கு கண்ணு தெரியல, அதுக்காக தான் நாங்கள் உயிரை கொடுக்குறோம். கண்ணை முடிச்சு கண் பார்வை இல்லைனாலும் பரவாயில்ல, உயிரை எந்த காலத்திலையும் கேப்டனுடைய தொண்டன், தனித்து நின்னாலும் சரி, கூட்டணி சேர்ந்தாலும் சரி, தலைமைக்கு கட்டுப்பட்டவன். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த விசுவாசமான தொண்டன் இருக்கிறான். இவர் செய்தி கேள்விப்பட்டு சொல்கிறார், நான் களத்தில் என் தலைமை சார்பாக பேச போகிறவன், அங்கே என்ன நடந்துச்சு இவங்களை பற்றி சொல்ல வரிசையாக சொல்லிடலாம், ஆட்சி நடந்த பற்றியும் சொல்லிடலாம், அம்மையாரையும் சொல்லிடலாம். அது தேவையில்லாத வேலை, அது தேவையில்லாத வேலை. எல்லாம் கேப்டன் நாக்க துருத்தினார். எதுக்கு துருத்தினார் எங்களுக்கு தெரியும், அது வெளியில் சொல்ல முடியாது. எதுக்கு துருத்தா எங்களுக்கு தெரியும். அதற்கு முன்னால் அந்த ஆட்சியில் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். நானும் அப்போ சட்டமன்ற உறுப்பினர். அதனால் மக்கள் நலன் விரும்பித்தான் அந்த 6 மாதம் பொறுத்து இருந்து கூட்டணியில் வெளியே வந்தார் ஒழிய, அதற்கு முன்னால் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு தான் இருந்தோம். இதெல்லாம் இவர் சொல்கிற மாதிரி, சத்தியன் சொல்கிற மாதிரி நாங்களும் சொல்லலாம். நாங்கள் என்றைக்கு கண்ணை தோறதுக்கு எங்களுக்கு கண்ணு பெருசாக இருக்குது, உங்களுக்கு தான் கண்ணு மூடி போயிருக்குது. கண்ணுங்கிறதுனால அதை வச்சே சொல்கிறேன். கண்ணு கட்ட பின்னால் சூரிய நமஸ்காரம் செஞ்சு பிரயோஜனம் இல்லை. ஒழுங்காக அவங்க என்டிஏ கூட்டணியிலேருந்து தெளிவாக வந்த மாதிரி அன்னைக்கு எடப்பாடி அவர்கள் இதே முடிவை நல்ல முடிவாக பார்த்து எடுத்து பிஜேபியிலேருந்து மறுபடியும் ஒன்று கட்சி கலைச்சிட்டு சேருங்க, இல்லையா நல்ல முடிவை நீங்களே எடுங்க. ஆனால் இந்த பலம்னு மட்டும் பேசாதீங்க. ஏன்னா பயங்கர பலமாக இருந்த அன்புமணி ராமதாஸ் அப்படியே போய் ஜாதி முக்கியம்னு அங்கே போய் நின்று தோத்தார். ஆனால் ஜாதி பலமே இல்லாத விஜயகாந்த் வன்னியர் கோட்டையில் நின்று தேமுதிக கொடியை பறக்க விட்டார். இங்கே எங்கே ஜாதி இருக்குது? எது ஜாதியை நம்பி போகிற தலைவெல்லாம் சந்து புந்தல தான் நின்றுட்டு இருக்கு. இங்கே அதுக்கு அந்த கட்சிக்கு அதெல்லாம் வரலாறு இல்லை. தேமுதிகவை பொறுத்த மட்டும் நல்ல வரலாறு இருக்குது. அது பச்சியில் தூங்குறவனை சேர்ந்ததுனால சாப்பாடு இல்லைன்னு சொல்லி திரும்பி தூங்குடான்னு அடிக்கிற கட்சி எடப்பாடியாக இருக்கணும். அந்தம்மா பாவம் பச்சியில் தூங்குறவன் இல்லை, தூங்குறவனை எழுப்பி சோறு போட்டு திரும்பியும் தூங்குடான்னு சொல்லிக்கிட்டு இருந்தது. இப்போ இனிமேல் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும்.
அதாவது தேமுதிகவை பொறுத்தவரையும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு இமேஜ். ஒரு கூட்டணிக்கு வந்து ஓட் பேட்டர்ன் ஒன்று, இமேஜ் ஒன்று இருக்குது. Perception. அந்த பார்வை வந்து இப்போ வந்து திமுக கூட்டணிக்கு வந்து வலுப்பெறுவதற்கு தேமுதிக காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் திருப்பி திருப்பி சொல்கிறது, திமுக கொஞ்சம் பலவீனமாக இருந்து அதிமுக பலமாக இருக்க பல தொகுதிகளில் தேமுதிகக்கு ஓட்டு இருக்குது. அருப்புக்கோட்டை, திருச்சொலி, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், இந்த பகுதியெல்லாம் இல்லாம தானே சார் திருச்சூரியில் தங்கம் தண்டஸ் ஜெயிச்சிருக்காரு. திருச்சொலி ஜெயிச்சிருக்காரு. ஆனால் அந்த பகுதியில் தேமுதிகவும் நல்ல வாக்கு வாங்கியிருக்கு. பொதுவாக உங்களுக்கு அருப்புக்கோட்டை அதிமுக அதுதான். தங்கம் தென்னரசு, சாத்தூர் ராமச்சந்திரன் வந்ததுக்கப்புறம் தான் அது மாறி இருக்கு. அப்படி இருந்தாலும் திருப்பரங்குன்றம், திருமங்கலம்லாம் அதிமுகவுக்கு வலுவான தொகுதியாக தானே இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் தேமுதிக வலுவான ஒரு தொகுதி திமுகவில் சேரும்போது அது கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு வந்து அது ஒரு சாதகமாக தான் அமையும். மிக்க நன்றி. உங்கள் எல்லோருடைய பார்வைகளுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.